ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 7 நாளைக்கு 7 விதமான சைட் டிஷ் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன். பீன்ஸ் நம்ம மசாலா போட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு தக்காளி அரை தக்காளி தேவைப்பட்டால் நம்ம அரை தக்காளி சின்னமாக போட்டுக்கலாம். போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ரெண்டு டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். நான் ஒரு சின்ன தக்காளி அரை தக்காளி போட்டிருக்கேன். நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு பொறுமையாக வதக்கணும். வதக்குறதுல தான் இருக்குது. தக்காளியில் நல்லா வதங்கிருச்சுனாலே அந்த எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். நம்மளே சொல்கிறோம், சில நேரம் அவசரத்தில் தக்காளியை நம்ம வதக்காமல் போட்டுருவோம். கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம செய்யணும்னா செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் அது அப்படி வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கல்லுப்பு போடும்போது நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடும். கல்லுப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வதக்கி விடும்போது எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரும்போது நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வதக்கியாச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இருந்தாலும் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நான் அதெல்லாம் இன்றைக்கி சேர்க்கலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுவோம். ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், ரொம்ப காரம் இருக்காது. கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட அதில் பாதி இதில் பாதி போட்டிங்கன்னா நம்மளுக்கு உரப்புக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் இன்றைக்கி மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், கிரேவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் தானாகவே கிடைக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிடிச்சிடக்கூடாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். ஏன்னா பீன்ஸ் எண்ணெயிலே வதங்கிருச்சு, அதிலே நல்லா வெந்திருக்கும். பீன்ஸ் அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் டக்குனுமே நம்மளுக்கு வெந்துடும். அதனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சோம்னா தான் இந்த மசாலாலாம் அதோட ஒன் பை ஒன்னாக மசாலாலாம் அதில் நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்ம மூடி வேக வச்சுக்கணும். 10 நிமிஷம் போதும். இடையில 10 நிமிஷம் அப்படி விட்டுறக்கூடாது, பிடிச்சிரும். நம்ம அடுப்பு எரியறதை பொறுத்து இருக்குது. மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு எதுக்கு நம்ம இடையில 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இடையில எடுத்து 2 தடவை 3 தடவை கிளறி விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். கிரேவின்னு சொல்லலாம், மசாலான்னு சொல்லலாம். நம்ம இது சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்தில் இறக்கிக்கலாம். இதில் நம்மளோட ஆப்ஷனல் தான். தேங்காய் தேவைப்பட்டால் 1 சில்லு 2 சில்லு தேங்காயை சோம்பு சீரகம் மட்டும் போட்டு, பூண்டு இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம நல்லா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம மூடி வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பீன்ஸ் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி மட்டும் வற்றினா போதும். நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கலை. ஆனால் தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக தேங்காய் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த பீன்ஸு மசாலா போட்டு செஞ்சுருக்கோம். இறக்க போயில் கருவேப்பிலை மட்டும் தூவியிருக்கேன். எண்ணெய் நம்ம கொஞ்சம் குறைச்சே ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினாலும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். காரம் இருக்கிறதுனால அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் கூட்டுக்கு நான் இன்றைக்கி சொரக்காய் எடுத்திருக்கேன். 2 சொரக்காய் சின்னந்தான். அதில் அந்த இதை 2யுமே நான் கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நான் செய்ய போகிறேன். அப்போ அதுக்கு நான் இதை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நான் வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடவுள் பருப்பு, வரமிளகா இல்லை பச்சை மிளகா நம்ம 2 எடுத்துருக்கோம் இல்லையா, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வரமிளகாயும் போட்டுக்கிட்டாலும்
இது 2 டேஸ்ட்டுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2மா போட்டிருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு சுரக்காயும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஃபஸ்ட்டு இப்போ தக்காளியை நம்ம வெங்காயம் போட்டவுடனே போட்டுக்கலாம். இந்த காயை போட்டவுடனே போட்டு தக்காளியும் வதக்கிடணும். தக்காளியும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதே மாதிரி உப்பு தேவையான அளவு உப்பு, நம்ம விசில் தானே வைக்க போகிறோம், அதனால் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். உப்பு வந்து பார்த்து போடுங்க. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அரை ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், வரமிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் நான் சின்னோண்டு ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அதேமாதிரி கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பருப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப பருப்பு போட்டாலும் ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தான் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட வர அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்தோம்னாலே வெந்துடும். உங்கள் குக்கர் வேகமாக வரும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து சோம்பு, மிளகு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய் இது மட்டும் வச்சு அரைச்சிருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம விசில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை அரைச்சதை இதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியது தான். முதல்ல தாளிச்சிட்டோம் இல்லையா குக்கர்லேயே, அதனால் தாளிக்கிற வேலையும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டே தாளித்ததுனால தேங்காய் மட்டும் போட்டுட்டு ஒரு கொதித்த உடனே நம்ம எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிட வேண்டியது தான். சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டால் போதும். வரமிளகாய் 2, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் 1 போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வந்து எப்போவுமே ஃப்ளேவருக்காக தான் போடணும். பச்சை மிளகாய் அதிகம் சேர்க்காமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வரமிளகாயே சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி, ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறோம். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி. நல்லா இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மாங்காயை வந்து ஒரு பெரிய சைஸ் மாங்காய் தான், நான் கிரேப் மாங்காய் தான் கிடச்சிது. அதை தான் நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியமான சைஸுக்கு நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி கையோடு சேர்த்துடலாம். இது தனியாக கட் பண்ணிட்டு வரணும்ல, நாங்கள் கட் பண்ணிக்கிட்டே தான் இதை செஞ்சிட்ருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு நம்ம இதில் மசாலா போடணும். இப்போ 2 மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு மிளகாய் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் வரமிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கம்பல்சரி மஞ்சத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லா டிஷ்லையுமே மஞ்சத்தூள் சேர்த்து செய்யுங்க. கீரையில் மட்டும்தான் மஞ்சத்தூள் சேர்க்குறதில்ல. அதுவுமே நான் கூட்டெல்லாம் வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருவேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இதுவுமே சட்டுன்னு கரைஞ்சி வெந்துடும். நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் வெட்டியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த இடத்துல தான் நான் கல் உப்பு போடுறேன். நம்ம தக்காளி வதங்கும் போதே எப்போவுமே நான் கல் உப்பு போடுவேன். இந்த இடத்துல தக்காளி வதங்கையில் நான் போடலை, ரொம்ப நைஸாக கட் பண்ணதுனால தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இடையில எடுத்து நம்ம மூடி போட்டு மூடி கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். இறக்க போயில் வெல்லம், நாட்டு சக்கரை எதுவுமே இல்லை அப்படின்னா சாதா சக்கரை கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக போட்டினா தான் இந்த உப்பு, புளி, காரம் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து புளிப்பு தானே, அதனால் நான் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன்.
1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை, அவ்வளோதாங்க. நாட்டு சக்கரை போட்டுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் அந்த நாட்டு சக்கரையெல்லாம் அதில் வந்து அதோட இனிப்பு வந்து அதில் சாரும். நம்ம சக்கரை போட்ட உடனே சில பேர் அமர்த்திடுவாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து நம்ம செய்ய போகிறது வந்து இப்போ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், புடலங்காய் வச்சு கூட்டு செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு எடுத்து நான் குக்கரில் செய்யாமல் கடாயிலே செய்கிறேன். பாசிப்பருப்பை மட்டும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் புடலங்காய், சின்ன புடலங்காய் தான், 3 புடலங்காய் எடுத்துக்க போகிறேன். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. எப்போவுமே தக்காளி இப்போ போட்டு செஞ்சேன்னா கூட்டு நல்லாயிருக்கும். தக்காளி போடாமையும் செய்யலாம். நான் தக்காளி போட்டு தான் செய்கிறேன். சின்ன தக்காளியை நம்ம போட்டு செய்யும்போது அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு தான் வேக வச்சுருக்கேன் புடலங்காய்க்கு. நம்ம முதல்ல வச்ச சுரக்காய்க்கு வந்து பாசிப்பருப்பு போட்டு இப்போ வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அந்த கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் 1 பை 1 சேர்த்து அதையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். ஏன்னா அது இப்போ பருப்போடு சேர்ந்து அது வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வச்சுக்க வேண்டியது தான். நல்லா வெந்து வரட்டும். இடையில இதுவும் 10 நிமிஷத்தில் எல்லா காயுமே நம்மளுக்கு ரொம்ப நேரம் வெந்தாலே அதனோட சத்தெல்லாம் போயிடும். இந்த மாதிரி கூட்டுக்காயெல்லாம் வேகமாகவே வெந்துடும். அதனால் நம்ம டக்குன்னு நம்ம 10 நிமிஷம் வெந்தாலே போதும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் முதலே போட்டாச்சு. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி நம்ம வெந்ததுக்கப்புறம் இறக்கும்போது இதில் வந்து தேங்காய் ஜீரகம் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் கூட்டுக்கறி நம்மளுக்கு தயாராகிடும். புடலங்காய் கூட்டு வந்து நம்மளுக்கு புளிக்குழம்புக்கெல்லாம் செய்யும்போது எல்லா காரக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கூட்டு பொரியல்லாம் செமையாக இருக்கும். நம்மளுக்கு சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் வந்து மண்டி இந்த மாதிரி பெரட்டல், மசாலா போடுறது இதெல்லாம் அந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம அப்படி தான் காம்பினேஷன் வைக்கணும். வச்சா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு கூட்டுக்கறி வச்சாலே அது எடுக்காது இல்லையா? அதனால் நம்ம இப்போ விசேஷத்தில் சாப்பிடும்போது 5 வகை வெஞ்சனம் இருக்கும். அதில் அது ஒன்றா இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம வீட்டில் 1ஓ 2ஓ தான் வைப்போம். அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. வெறும் தேங்காய் ஜீரகம் மட்டும் மிக்சியில் சும்மா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, நைஸாக அரைச்சாலும் தப்பு இல்லை. நான் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இதில் தாளித்து கொட்டிடணும். தாளித்து கொட்டுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இப்போ இதில் பச்சை மிளகாய் மட்டும் ஒரு மிளகா தான் போட்டிருக்கோம். 2 காரம் வரமிளகாயும் போட்டு கடுகுளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் முதல்ல நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு கடுகுளுந்தம்பருப்பு போட்டு வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதில் தூக்கி கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாமே நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கோம். ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றாவே எடுத்து வச்சுட்டேங்க. அதனால தான் தனித்தனியாக நான் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் இதில் போட்டு இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு, கடலைப்பருப்பு போட்டால் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான காம்பினேஷன், காரக்குழம்புக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொரியல் தான். ஒரு பொரியல் வித்தியாசமாக. இது வந்து எல்லாருமே குழம்பு வைப்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, மசாலா மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக பொரிச்சிருக்கேங்க. என்னென்னு கேட்குறீங்களா? கொத்தவரங்காய் தாங்க. கொத்தவரங்காய் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கொத்தவரங்காயில் எவ்வளோ சத்து இருக்குங்கிறது, நிறைய சத்து அதில் இருக்குங்க. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கொத்தவரங்காயும் சேர்க்கணும். வாய்வு அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிறது இல்லை. நம்ம அவிச்சிட்டு நம்ம செய்வோம். இன்றைக்கி இந்த பொரியல் செய்கிறதுனால நான் அவிச்சிட்டு செய்கிறதுனால செய்யலாம். நான் இன்றைக்கி அவிக்காமல் தான் செஞ்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகுளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு மட்டும் தோலோடையே அப்படியே நச்சுட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து இந்த பூண்டை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். பூண்டை நம்ம நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இதே மெத்தடில் நம்ம
மசாலா போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி மசாலா போட்டு செய்யலை, நான் காரக்குழம்பு வச்சுருக்கேங்கிறதுனால, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கோட காம்பினேஷனுக்காக இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு, பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து கொத்தவரங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணதோடு அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேக வச்சுட்டு கூட போடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. உங்கள் சாய்ஸ் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வேக வைக்கல. இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கொத்தவரங்காயை அதில் போட்டு வதக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுற இடத்துல 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு அப்படின்னாலே அதனோட வாய்வு தன்மையெல்லாம் போயிடும். இதுலேயும் சத்து இருக்குது. நம்ம எல்லா காய்கறியிலுமே ஒவ்வொரு விதமான சத்து இருக்குது. நம்ம இந்த காய் வந்து நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. இந்த காயிலே நிறைய சத்து இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கேட்டு பாருங்கள். கொத்தவரங்காயில் நிறைய சத்து இருக்குது. வாய்வுக்கு பயந்து நம்ம அதை சாப்பிட்றதில்ல. எப்போயாவது ஒரு தரமாவது நம்ம இதை சாப்பிட முயற்சி பண்ணணும். நிறைய அதில் வந்து கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நானே கம்பல்பரி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். எப்படி சாப்பாடு உள்ளே போகுதுன்னு தெரியலை. எல்லோரும் என்னன்னு சொல்லி பீன்ஸுன்னு சொல்லி போய் சொல்லி பிள்ளைகிட்ட கொடுத்துடலாம். ஆனால் மற்றவங்க பெரியவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நைஸாக கட் பண்ணி நான் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ இதில் போட்டு கொத்தவரங்காயம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா நான் வதக்குறேன். நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, நம்ம கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம தண்ணி தெளித்து தான், நம்மளோட சாய்ஸ் தான், தண்ணி தெளித்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படின்னா பவுட்ரு சால்ட்டு தான் போடணும். இந்த கொஞ்சம் வதங்கி எந்த ஒரு இதுவுமே கொஞ்சம் வதங்கி வந்த உடனே தான் அந்த கீரையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் அது வதங்குறப்போ அதனோட குவான்டிட்டி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டோம் அப்படின்னா பார்க்க நிறையா இருக்கும். உப்பை நம்ம கூடுதலாக போட்டுருவோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். பாதி எந்த காயுமே பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கும் போது தான் அது நம்ம கரெக்டாக திட்டமாக போட முடியும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஒரு 1/2 டம்ளர் கூட 1/2 டம்ளர் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ அது நல்லா வெந்து வரட்டும். இதே இதை நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு பட்டை சோம்பு போட்டு நம்ம மசாலா மாதிரி செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாம், தேங்காய் போட்டும் செய்யலாம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செய்வோமேனு கொஞ்சமாக நான் காரம் போட்டு இப்போ வதங்கிடுச்சா. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அது மசாலா மாதிரி ஆகிடும். இன்றைக்கி நம்ம பொரியல் மாதிரி தான் இருக்கணும். ஜஸ்ட் அது ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, பொரியல் மாதிரி சப்புன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் காரத்துக்காக போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நான் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இடையில ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இருக்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்க நம்ம எப்போவுமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம எடுத்து கிளறி விட்டோம் அப்படின்னா தான் அது நம்மளுக்கு நல்லா வெந்து வர்றது தெரியும். இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி இருக்குது, அதனால் நான் கல் உப்பே சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் தண்ணி இல்லை அப்படின்னா பவுடர் சால்ட்டே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு நம்மளுக்கு வதங்காது, கரையாது. அதனால் நம்ம தண்ணி இருந்தால் தான் கல் உப்பு போட்டோம்னா கரைஞ்சி வரும். அதனால் நான் கொஞ்சம் கல் உப்பே சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கு. அதுவும் நம்மளுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ வந்து தேங்காய் நான் இதுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் ஒரு சின்ன மூடியில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம அதை சேர்த்துக்கணும். திரும்பவும் மூடி போட்டு தண்ணி வற்ற விட்டுருக்கேன். நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ தண்ணி எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம உப்பு ஓகேவான்னு பார்த்துக்கணும். பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து துருவின தேங்காய் நம்ம பல்ஸ் இது தேங்காய் கீரி வச்சுருந்தோம் அப்படின்னா கூட பல்ஸில் போட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் துருவின தேங்காயை தான் நம்ம சேர்க்கணும். துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மிளகுத்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கடைசியில் கருவேப்பிலைனாலும் ஒரு கொத்து கருவேப்பிலை முதலே நம்ம சேர்த்துருக்கோம். அதுவும் தேவைப்பட்ட ஆப்ஷனல் தான் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். கடைசியில் ஃபைனல் டச்சில் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துற வேண்டியதுதான்.
பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வரப்பு போட்ட பொரியல் தான், செம்ம காம்பினேஷனாக இருக்கும் காரக்குழம்புக்கெல்லாம். அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் பிடிக்காதவங்க யார் தான் இருக்கா? சட்டுன்னு செய்கிற ஒரே ரெசிபி சாம்பார், சூப்பு, ரசம் எல்லாத்துக்குமே இது தாங்க. நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு அவ்வளோதாங்க. இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம இதில் தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும், இல்லைன்னா கருத்துரும் இல்லையா? அதில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து காரம் போட வேண்டியதான். காரத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3 தான். வேறு ஒன்றுமே இதில் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும்போது நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். ஏன்னா 3 வாழைக்காய் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? உங்களோட மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து 1.25 1.5 நீங்கள் போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின தூளாக இருந்தால் கண்டிப்பாக கம்மியாகவே போடுங்க. கடையில் வாங்கின தூள் காரமாக தாங்க இருக்குது. நான் நிறைய தரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து அது காரம் அதிகமானது தான் மிச்சம். அதனால் கடையில் வாங்கின தூள்னால் நம்ம வீட்டில் போடுற தூளை விட பாதி மடங்கு போட்டு பாருங்கள். அதுவே நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கும். இந்தளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கையில் எடுக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். என்னால் இது பிடிச்சிக்காம வதக்க முடியல. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பை ஓப்பனில் வச்சு மூடணுன்றலாம் அதில் ஓப்பனில் வச்சு நம்ம வேக வச்சோம்னாலே நல்லா வெந்து வந்துடும். இதுவுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் உப்பு போட போகிறேன். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை எல்லாமே நான் போட்டுட்டேன். முதல்ல தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு பவுடர் சால்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க போகையில் கண்டிப்பாக பூண்டு தட்டி போடணும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா வாய்வு, அதனால தான் போடுறோம். முதலே நம்ம கொத்தவரங்காய்க்கு ஃபஸ்ட்லேயே பூண்டு தட்டி போட்டோம். அதே மாதிரி வாழைக்காய்க்கு பூண்டு தட்டி போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா இது சூப்பர் காம்பினேஷனுங்க. இது பிடிக்காதவங்க எந்த குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, பெரியவங்களும் இருக்க மாட்டாங்க. வாழைக்காய் வறுவல் செமையாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதில் பார்க்குறது வந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து அவரைக்காய் பொரியல் பார்க்குறோங்க. அவரைக்காய் வந்து நான் கோழி அவரைன்னு சொல்லுவாள், அந்த அவரைக்காய் வாங்கியிருக்கேன். அந்த அவரைக்காய் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகுளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவரைக்காய் வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நைஸாக கட் பண்ணோம்னா நல்ல பிஞ்சு அவரைக்காய் தான். இந்த கோழி அவரை வந்து அது ஒரு டேஸ்ட்டுங்க. சாதா அவரை வந்து பெருசாக இருக்கும், இது வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காயே எங்கள் வீட்டிலலாம் எந்த காயுமே இந்த அவரைக்காய், பீன்ஸு இது எதுவுமே திங்காதுங்க. அது பிள்ளைகளுக்காக எப்படியாவது திங்க வைக்கணுமேங்கிறதுக்காண்டி பொரித்து தேங்காய் பூ போட்டு பொரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். கலந்த பருப்பு, வரமிளகா போட்டாச்சு. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கூடவே ஒரு மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவரைக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி நைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதையும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவரைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அவரைக்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இந்த பொரியல் ரெசிபி எல்லாத்துக்குமே லாஸ்ட்டில் நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்ஸு, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பொரியல் ரெசிபி எல்லாமே பொரியல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு காரம் இல்லாமல் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும்ல, அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் காரம் இருக்கும்போது கொஞ்சம் மைல்டாக ஒரு காரம் இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அவரைக்காயை போட்டுட்டு சும்மா தண்ணி தெளித்தே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவரைக்காயெல்லாம் சட்டுன்னு வெந்துடும். பீன்ஸ், அவரைக்காயெல்லாம் எல்லா காயுமே உங்களுக்கு வேகிறதுக்கு கஷ்டமே இருக்காது. பீட்ரூட்டு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. பீட்ரூட் வேறு இருக்குது. பீட்ரூட் ரெசிபி நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் போடுறேன். பீட்ரூட்டில் ஒரு 4 ரெசிபி இருக்குது. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதாங்க. அப்படியே எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடணும். வதங்க அது நல்லா அதனோட குவான்டிட்டி கொஞ்சம் குறைஞ்சி வரும், வதங்கி வரும். இது வந்து ஆப்ஷனல். நம்ம தேங்காய் ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் போடாமே இருந்துக்கலாம். ஆனால் நான் தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க.
நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி தெளித்து விட்ருக்கேன். அந்த தண்ணி வற்றுறதுக்குள்ளே அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிரும். அவரைக்காயில் உப்பெல்லாம் சாந்துடும். மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இடையில எடுத்து கிளறி விட்டோம்னா டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இந்த இடத்துல உப்பு போதுமா நம்ம செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் வந்து கடைசியில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு